அப்புறம் சொன்னாங்க நான் மாஸ்டர், அப்புறம் ஆக்டர், அப்புறம் டைரக்டர் ஆகி இப்போது ப்ரொடியூசராக. ஆக்சுவலாக எனக்கு சந்தோஷம் 100 மடங்கு இருக்குது, 200% பயமும் டென்ஷனும் இருக்குது எனக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் தயாரிப்பாளர்னா என்னென்ன. நான் ஆக்சுவலாக ஹீரோவை பண்ணும்போது படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு டென்ஷன் இருக்கும், டைரக்டராக பண்ணும்போது டைரக்ஷன் முடித்த உடனே அந்த எடிட்டிங் ஆரம்பிக்கும் போது டென்ஷன் ஆரம்பிக்கும். இது இன்னும் படமே ஆரம்பிக்கல, இப்போ எனக்கு டென்ஷன். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரபுதேவா ஸ்டுடியோஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணம் இல்லை, கணேஷ் சாருக்கு நான் நன்றி பேக் போன். அப்புறம் ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்ன மைண்டில் வருதோ நான் அப்படியே பேசுகிறேன். எனக்கு எதுவுமே ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு முதல்ல வந்தது ஜெயம் ரவி மைண்டில். அவருக்கு ராஜா கூட போகணும் அதனால் இருக்கலாம், நான் கூட போகிறேன் அப்படின்னா எனக்கு என்ன அப்படின்னு ஜெயம் ரவினா பிடிக்கும், அவரை பிடிக்கும் எனக்கு. அது ஏன் தெரியல. அப்புறமா ரோமியோ ஜூலியட் பார்க்க சொன்னார், நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது படம். நான் கணேஷ் சார் தான் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது படம். லக்ஷ்மண் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிட்டார். நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். நான் அப்போ தான் சொன்னேன், ரவிக்கிட்ட முன்னாடியே நாங்கள் கதை கேட்டுட்டு இருந்தோம், நிறைய கதை கேட்டோம். ஆக்சுவலாக ரவி அனுப்பிச்ச ஒரு 4-5 பேர் எனக்கு எல்லா கதையும் பிடிச்சி, எல்லா கதையும் ரொம்ப பிடிச்சி, எதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப கமர்ஷியலாக இருந்துச்சு. அப்புறமா லக்ஷ்மண் கதை கேட்டோம், இது கமர்ஷியலாக வந்து ஏதோ புதுசாக இருக்குது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அப்போ ரவிக்கு சொன்னேன், அவர் ஆக்சுவலாக ரவி எனக்கு வந்து கதை லக்ஷ்மண் கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொன்னார், ஒரு லைனில் சொன்னார் ஃபோனில், எனக்கு ரொம்ப பிடிச்சிது ரவி, நான் கதை கேட்குறேன் அப்படின்னு. அப்புறமா கதை கேட்குறேன், ரொம்ப புதுசாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அப்படி தான் ஆரம்பிச்சது. இந்த இந்த ரவிக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும், லக்ஷ்மண் இது பண்ணதுக்கு. அப்புறம் ஹிட் காம்பினேஷன் ப்ரொடியூசராக கொஞ்சம் அது விஷயம். அதுக்கப்புறம் பிரியதர்ஷன் சார், அவர் தான் எங்களை செலக்ட் பண்ணார், நாங்கள் அவரை செலக்ட் பண்ணல. அதுக்கு நான் பிரியதர்ஷன் சார் கூட டான்ஸராக நிர்ணயம், காண்டிபம், அப்புறம் கர்தீஷ், அதெல்லாம் நான் டான்ஸ் அசண்டாக பண்ணியிருக்கேன். அவர் செட்டில் எனக்கு அவர் கூட பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக, ரொம்ப கேஷுவலாக இருப்பார். அவரோட குக் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பாடுலாம் இருக்கும். அவரை ரொம்ப அவ்வளோ பெரிய டைரக்டர், பட் எல்லாருமே ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப அந்த டென்ஷனே இல்லாமல் பண்ணுவார். அது என்னால் பண்ணவே முடியல, ரொம்ப டென்ஷனாக இருக்கும் டைரக்டர். அது அவ்வளோ பெரிய டைரக்டர். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் என்ன பண்ணுறது, இட்ஸ் ஆனர் ஃபார் அண்ட் பிரகாஷ் ராஜ் சார், அவர் நண்பர், அதுக்கும் மேல். ஸோ அவரை பற்றி எது சொல்கிறது எனக்கு தெரியல, நம்மளே பாராட்டுற மாதிரி இது இருக்கிறோம். அவங்களோட டீம் இஸ் பெரிய டீம். அண்ட் தென் இமான்லாம் வந்து இப்போ பாட்டெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு படத்தையும் எல்லா சாங்ஸும் ஹிட் கொடுக்குறாரு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் திஸ் 2 ஃபிலிம்ஸ் இமான். தேங்க்யூ. ஆண்டனி அண்ட் டீம், அப்புறம் அந்த கேமராமேன் எல்லாம் புதுசாக இருக்காங்க. அது அண்ட் தென் இதுக்கு ஏன் விஜய்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா பிரியதர்ஷன் சார் வந்து இஸ் த மெயின் பர்சன் டு ஹேப்பன். தேங்க்ஸ் விஜய். உங்கள் கூட அசோசியேஷன் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ.